நான் வந்து திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா டி இடையப்பட்டி கிராமம். நான் வந்து ஒரு சிறு விவசாயி ஆண்டிச்சாமி. நான் வந்து பாலக்குறிச்சி இயற்கை வேளாண்மை குழு உற்பத்தியாளர் FPO மூலியமாக ஒரு மெம்பராக இருக்கிறேங்க. அதில் மெம்பராக இருக்கிற நேரத்தில் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி 2013 வந்து ஆரம்பித்து நான் 2016 வந்து அவார்டு வாங்கிட்டேன். நெல்லில் வந்து மாவட்ட அளவில் முதல் பரிசு வாங்கினேங்க. அப்புறம் வந்து 13, 14 வந்து கடலையில் பரிசு வாங்கினேங்க. ஏன்னு கேட்டால் இந்த உரம் வந்து இயற்கை உரம் தான் போடணுங்கிற என்ன கான்செப்ட்னு கேட்டாக்கா, மண்ணுக்குள்ள இருக்கிற நன்மை செய்யும் ஃபேக்ட்ரியாக அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்போ தீமை செய்யும் ஃபேக்ட்ரியாக இருக்காது. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பருத்தி ஒரு ஏக்கருக்கு நடுறாங்கன்னு சொன்னால் ஒரு குறைஞ்சபட்சம் இந்த அசோஸ்பேர்லாம் பாசோபேட்ரியா விரடி இதெல்லாம் வந்து விதை நேர்த்தி பண்ணணும். வடிச கஞ்சியில் வச்சு விதை நேர்த்தி பண்ணி சாயங்கால நேரத்தில் ஊனிடணும். ஊனிட்டோம்னா சாறு கொடுக்குற இந்த ஒரு உரம் கொடுக்குறாங்க. அந்த உரத்தை வந்து கடைசி அளவில் போட்டு விட்டு இதை பருவமாக பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த விதை நேர்த்தி பண்ணினது வந்து என்னாச்சுன்னா அந்த நோய் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்க அந்த செடி எப்படின்னா இந்த அசோஸ்பேர்லாம் பாசோபேட்ரியா சொல்கிறது வந்து அந்த நோய் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செடி வந்து 35 நாள் 40 நாள் ஆயிடுச்சுன்னா அதை களை எடுக்கணும். களை எடுக்கணும், களைக்கொல்லி போடக்கூடாது. களைக்கொல்லி போட்டோம்னா களைக்கொல்லி அந்த உயிர்கொல்லி. களைக்கொல்லி போட்டோம்னா உயிர்கொல்லி தான், மண்ணுக்கு எந்த தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா 45 நாள் 60 நாள் ஆகி போச்சுன்னா செடி வந்து காய்க்கிற தன்மை வந்துடும். அந்த காய்க்கிற தன்மை வந்துச்சுன்னா அதில் வந்து எப்படின்னா பஞ்சகாவியத்தினோட இந்த அசோஸ்பேர்லாம் பாசோபேட்ரியா இதெல்லாம் வந்து கலக்கி விட்டு சாயங்கால நேரத்தில் அடிச்சிட்டோம்னா ஒரு பூவை கூட கொட்ட விடாது. இதே சமயம் மாவு பூச்சி விழுகுது. மாவு பூச்சியை வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே மெயின் பாயிண்ட்டு மாவு பூச்சி ஒன்று தான் எல்லாத்தையுமே தொல்லை பண்ணுறது காரணமே அதுதான். அதுக்கு வந்து நாங்கள் வந்து வேப்ப முன்னாக்கை இடித்து கோமயத்தில் ஊற போட்டு வடிகட்டி அடிச்சிடுவோம். சமீபத்தில் அது லேட்டாகிடுச்சுன்னு சொன்னால் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அது அங்கீகாரம் வாங்கி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காது. அதாவது மெட்டாரிஷியம் பவுட்ரு 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 40 கிராம், அது 4 கிராம், 10 லிட்டர் தண்ணிக்கு 40 கிராம். இதை கலக்கி விட்டு சாயங்கால நேரத்தில் அடித்தோம்னா 3ஆம் நாள் மாவு பூச்சி இருக்காது. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா செடி வந்து நீண்ட நாள் காய்க்கும். இப்போ உரம் பூச்சி மருந்து போடுறோம்னா நீண்ட நாள் காய்க்காது. அதோட கான்செப்ட் என்னென்னா போடுவான், காய்ச்சிட்டு திருப்பி விட்டுரும். இது அப்புறம் திருப்பி ஒரு 2 மாதம் சென்று அதை கொத்தி விட்டு பண்ணணும். இது அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மண்ணோட தன்மை மாறாமல் இருக்கும். ஒரு இடுப்பை மட்டும் இருக்கிற செடி வந்து நம்ம நெஞ்சோசரத்துக்கு வந்துடும். அதனால தான் அந்த ஆர்கானிக்கில் பண்ணணுங்கிறது. வேறு கொஸ்டின் தான் கேள்வி. எத்தனை வருஷம் பண்ணுறீங்க? நாங்கள் 2013 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் ஸ்கோப் சர்டிஃபிகேட் வாங்கி டெல்லியில் வந்து அபிடாவில் மெம்பர் ஆகி இந்த சர்டிஃபிகேட் வாங்கி இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை கிராப் ஆர்கானிக்கில் பண்ணியிருக்கீங்க? இதில் வரைக்கும் வருஷத்துக்கு 2 கிராப் எடுப்போம். இப்போ வெங்காயம் எடுத்தோம், இந்த அது பூரா வெங்காயம் அந்த வாரம் தைக்க செம்மரம் வச்சுல அது பூராமே வெங்காயம் தான். வெங்காயம் போட்டு எடுத்தோம். 2வது உளுந்து போட்டு எடுத்தோம். பருத்தி வந்து வெளியில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான இது கிடைக்கல, ப்ரோக்ராம் கிடைக்கல. சார் வந்து இப்போ இந்த வருஷத்து நிலைமையில தான் இப்போ சார் வந்து இப்போ 1 வருஷத்து அளவில் தான் நம்மள்கிட்ட பழக்கம். அவங்கள வச்சு தான் அவங்க சாரை கூப்பிட்டு வந்தது. அப்போ என்னன்னு அவரோட அந்த உரத்தை வாங்கி போட்ட உடனே இந்த மிளகாயில் போட்ட உடனே இந்த மிளகாயில் வந்து சாரோட உரம் போடாங்காட்டியே 5 சாக்கு தான் எடுத்தோம். இப்போ அவருடைய உரம் போட்ட பிற்பாடு என்னன்னா அதில் வந்து இந்த அசோஸ்பேர்லாம் பாசிபிலிட்டி மண்ணுக்குள்ள இருக்கிற நன்மை செய்யும் ஃபேக்டரியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்த்து வந்தோடனே மகசூல் கொஞ்சம் கூட கிடைக்கிற மாதிரி வந்துருச்சு. அதில் ஒரு 3 கிலோ கொண்டாந்து வச்சு இந்த செடி தூருக்கு போட்டு இதில் தூருக்கு போட்டோம்னா பூ கொட்டுதா, எத்தனை பூ பூக்குது, எத்தனை பிஞ்சு நிற்கிதுன்னு பார்க்குறதுக்காண்டி இதை இப்போ கான்செப்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு பூவே கொட்ட விடலை, அப்படியே பிஞ்சு பிடிச்சிருக்கு. இதில் வந்து அசுவினி இலைப்பேன்னு கண்டிப்பாக வரும். இதை நம்ம தான் தொடர்ந்து தொட்டி 5 நாளுக்கு ஒருக்கா என்ன பண்ணுவோம் நம்ம தான் பண்ணிக்கணும். அதுக்காண்டி போய் உரக்கடலில் தான் நிற்கணும். உரக்கடலில் தான் அவங்கள தெய்வமாக வச்சு கும்பிடுறதுல வேலை. உரம் போட்டதுனால பூ எண்ணிக்கை அதிகமாக இருக்கா, கிளை எண்ணிக்கை அதிகமாக இருக்கா? அதாவது 7 கிலோ வெடிச்சிருக்குங்க. 7 கிலோ இல்லாட்டாக்கா உரம் பூச்சி மருந்தா போட்டிருந்தாங்கனாக்கா 3 கிலோ தான் வெடிக்கும். இது வந்து 7 கிலோ வெடிச்சிருக்குங்க. அப்போ இன்னும் போக அதோட தன்மை கூடி. இது என்ன இது போட்டால் 45 நாள் 46 நாள் ஆகுது. இது எதாவது பீட்டி கட்டுறதுன்னா பீட்டி கடலாம் இல்லை, அந்த பையில் வச்சுருப்பாங்க எது அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு நாங்கள் பீட்டி கடலாம் இல்லை. நாங்கள் உங்களுக்கு விதை சப்ளை பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி தரீங்களா? ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். எத்தனை ஏக்கர் பண்ணுறீங்க? அதாவது SVPR 2ங்கிறது நான் போட்டேன். ஸ்ரீவெள்ளி நாங்கள் வெரைட்டி சீட்ஸ் தான் தரோம். நாட்டு பருத்தி தான் தரோம். நாட்டு பருத்தி.